முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் வீரமணி அவர்களும் மாவட்ட செயலாளர் பேசினார். திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். எனவே நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது, மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் கேட்கவில்லையா? கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும்.